தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த கல்லூரி கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்டது. இங்கு தற்போது 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு முதல்வர் உட்பட நிரந்தர விரிவுரையாளராக 4 பேர்கள் மட்டுமே பணியில் உள்ள நிலையில் எஞ்சியுள்ள 40 விரிவுரையாளர்கள் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் நீதிமன்ற உத்தரவுப்படி யுஜிசி நிர்ணயித்துள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் கட்டமாக இன்று தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமை தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் ஏற்பாட்டில் மக்களுடன் முதல்வர் முகாமினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவங்கி வைத்தார். இதில் குறுஞ்சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் 47 பயனாளிகளுக்கு 20.12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுபநந்தினி, செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய எஸ். பாலாஜி, தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக கொண்டு வருகின்றார். ஆனால் அரசு அலுவலர்கள் அதை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் அரசு அலுவலர்கள் எந்தவொரு அரசியல் மாறுபாடும் இன்றி அவரவர் மனசாட்சி பிரகாரம் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். லெஜிஸ்லேச்சர் என்பது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டங்களை போடுகிறோம். அந்த சட்டங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு ஒத்து இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது ஜுடிஷியரி. ஆனால் லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷியரியும் உறுதி செய்த ஒரு சட்டத்தை, மக்களுக்கான ஒரு சட்டத்தை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே இருப்பது எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் என்று சொன்னால் அரசு அலுவலர்கள், அரசு நிர்வாகம், அரசினுடைய நேரடி வருவாயை பெறக்கூடிய அல்லது அங்கிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுட்பமான நிலை. இன்றைக்கு மனுக்களை வாங்குவது பெரிதல்ல, மனுக்களுக்கான தீர்வை அளிக்கக்கூடிய இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்துவிட முடியும்? சட்டமன்றத்தில் கிடைக்கிற 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடத்தில் மக்களுக்காக தொட்டை தண்ணி வற்ற கத்த முடியும். அதை பார்த்து ஏதோ பேசிவிட்டார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது உண்மையிலேயே மக்களுடைய உணர்வு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு. பல நாட்களாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நம்முடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கலாம், வருகின்ற மக்கள் அவருடைய உணர்வுகளை, அவருடைய வேட்கையை, அவருடைய வலியை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் நாட்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக பகிர்கின்ற வலியை 5 நிமிடத்திலே அங்கு குரல் கொடுக்கிறோம். எந்த நம்பிக்கையிலே குரல் கொடுக்கிறோம்? சட்டமன்றம் என்பது இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அங்கே பேசினால் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தினுடைய செவிகளுக்கு சென்று அடையும், அவர்கள் அந்த பணியை நிறைவேற்றி தருவார்கள் என்று பேசுகிறோம். அப்படியானால் முழு பொறுப்பு இதில் எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை. இது வெற்றி அடைவதும் நடைமுறைக்கு வருவதும் இன்றைக்கு செயலாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அலுவலரிடத்தில் இருக்கிறது என்பதை மிக 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 பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் திருவாரூர் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் தலைமையில் ஆணையர் பிரபாகரன், செயற்பொறியாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் தெருநாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யவும், குப்பை எடுக்கும் பேட்டரி வாகனங்களை சரி செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள மட்டப்பாறைப்பட்டியில் கொப்பாட்டியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு நடைபெறும் எருது ஓட்டம் என்னும் மாடு மாலை தாண்டுதல் நிகழ்ச்சியில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் மட்டுமே பங்கேற்று வந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக எருதுகள் அதிகம் வைத்துள்ள மற்றொரு பிரிவினரையும் இணைத்து திருவிழா நடைபெற்று வந்துள்ளது. இதில் பழையபடி திருவிழா நடத்தக்கோரி ஒரு தரப்பினரும், தற்போது உள்ள முறைப்படி திருவிழா நடத்த மற்றொரு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த வாரம் இருதரப்பு சமரச கூட்டம் நடைபெற்றது. இதில் சுமூக தீர்வு ஏற்படாத நிலையில் நீதிமன்றம் இரு தரப்பினரும் சேர்ந்து திருவிழா கொண்டாடிக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது. இதில் உடன்படாத ஒரு தரப்பினர் வையம்பட்டி காவல் நிலையத்தினை விடிய விடிய முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முருகன்குடி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அக்கிராமத்தில் உள்ள மேட்டுத் தெருவில் பல ஆண்டுகளாக சாலை வசதி செய்து தராமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் பரவுவதாகவும் கூறும் பொதுமக்கள் இதனை சரி செய்து தரக்கோரி பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு மேல சாலை வசதிங்கிறது செய்து தரப்படல. நாங்க கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், அதில் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனுக்கள் அதிகமா வழங்கியிருக்கிறோம். நிறைய மனுக்கள் கொடுத்துமே அதன் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. சாலையும் அமைத்து தரல. ஊராட்சி மன்ற தலைவரும் இழுக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைத்து தரணும். அதனால இப்ப கோட்டாட்சியர் அலுவலகம் முன்னு நாங்க முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே எங்கள் தெருவில் பொதுவாக வசிச்சுட்டு வரோம். 60 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் சாலை வசதி அமைச்சு தரல. குழந்தைகள் சாக்கடையில் விளையாடுற நிலைமையெல்லாம் ஏற்படுது. முதியவர்கள்லாம் நடக்க முடியாத சூழல் ஏற்படுது. அதனால எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கிறோம், கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்களையும் கேட்டுக்கிறோம். நன்றி. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாதாவின் சப்பர பவனியுடன் நிறைவு பெறும். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு பனிமய மாதா பேராலய திருவிழா வருகிற ஜூலை 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட உள்ளது. இதற்கு இன்னும் 10 தினங்களே உள்ள நிலையில் ஆலயத்தில் வர்ணம் பூசும் பணி, ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பணி மற்றும் ஆலயத்தை திருவிழாவிற்காக தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட துத்திப்பட்டு ஊராட்சியில் உள்ள மேல்கஞ்சாம்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி வள்ளி. இவர் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தில் பணி செய்து வருகிறார். இவர் தனக்கு வீடு கட்டி தருமாறு நீண்ட நாட்களாக ஊராட்சியில் கோரிக்கை விடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது மனுவை பரிசீலனை செய்தபோது கடந்த 2015, 2016ஆம் ஆண்டில் இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது எனவும் வள்ளிக்கு தெரியாமல் அவரது பெயரில் ஒரு போலி வங்கிக் கணக்கு துவங்கி பணம் எடுக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் ஊராட்சி செயலாளராக இருந்த ரமேஷ் என்பவரிடம் தன்னுடைய வீட்டு பத்திரம் மற்றும் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கொடுத்ததாகவும் அவர்தான் தனது பெயரில் மோசடி செய்துள்ளதாகவும் துத்திப்பட்டு ஊராட்சியில் புகார் செய்துள்ளார். இது தொடர்பாக மாதனூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஈஸ்வரி தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விபத்தில் தங்களை விட்டு பிரிந்த தனது நண்பனின் மரணத்தை தொடர்ந்து அவரது பிறந்த நாளில் 10 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் 10ஆம் ஆண்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் உள்ள CSI வாய் பேசாதோர், காது கேளாதோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கீழப்பெருவிளை எஸ். ரஞ்சித், ஈத்தாமொழி சிந்துவேல் தலைமையில் மின்னல் குழுவினர் சார்பில் நோட்டு புத்தகம், பென்சில், ரப்பர் போன்றவற்றை வழங்கினர். மேலும் ஒருநாள் உணவை வழங்கினர். அதேபோன்று சாந்தி ஆசிரமத்தில் உள்ள ஆதரவற்றோர் மாணவ மாணவியர்களுக்கும் உணவு வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர். சென்னை தண்டியார்பேட்டை மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த சீனிவாசன், ஸ்டீபன், சபீர், விஸ்வநாதன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து 621 மாத்திரைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விபில் திவாரி மாத்திரைகளை வழங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தின் மூலம் வாரண்ட் பெற்று இங்கிருந்து உத்தரப்பிரதேசம் சென்ற வண்ணாரப்பேட்டை துணை ஆணையரின் தனிப்படையினர் விபில் திவாரியை கைது செய்து சென்னை அழைத்து வந்து புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கார்த்திக் என்பவர் பூமலூரில் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து பழைய பனியன் துணிகள் சேகரிக்கும் குடோன் வைத்துள்ளார். இவரது குடோனுக்கு அருகில் இப்ராஹிம் என்பவர் பழைய பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூல் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை நூல் தயாரிக்கும் ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது அருகில் இருந்த குடோனுக்கும் பரவி பற்றி எரிய தொடங்கியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்புத்துறை வீரர்கள்
சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் துணி கழிவுகள் மற்றும் பனியன் ரோல்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பீமாராஜ், நாகஜோதி தம்பதியினர். இவர்களுக்கு 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் காரியாபட்டி அருகே கல்லுப்பட்டி காட்டுப்பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக காரியாபட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் அள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பீமாராஜ் மனைவி நாகஜோதி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா, ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறும் நீர் பவானி ஆற்றின் வழியாக கொடிவேரி தடுப்பணையை வந்தடைகிறது. இந்த கொடிவேரி தடுப்பணையிலிருந்து வெளியேறும் தண்ணீரால் தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை கால்வாய்களின் மூலம் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் போதிய மழை இல்லாமல் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருந்ததால் பவானி ஆற்றில் குடிநீருக்காக மட்டுமே ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்தது. இதனால் இந்த ஆண்டிற்கான முதல் போக பாசனத்திற்கு கொடிவேரி அணையின் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று கொடிவேரி அணையின் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கோபி கோட்டாட்சியர் கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் கலந்து கொண்டு தண்ணீர் வெளியேறும் மதகுகளை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கொடிவேரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு கால்வாய் வழியாக வெளியேறிய தண்ணீருக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு மலர் நாற்றுகள் நடவு பணியை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி தொடங்கி வைத்தார். இதில் பெடுனியா, ஆன்டிரினம், பால்சம், பெகோனியா, டயாந்தஸ், பான்சி, சால்வியா, அலிசம், ஜீனியா, மேரிகோல்டு, ஒற்றை மற்றும் இரட்டை அடுக்கு டேலியாவில் உள்ளிட்ட 75 வகையான மலர் செடி ரகங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பூங்காவில் நடவு செய்யப்பட்டு வருகிறது. 150 வருடம் ஆகிறது. இதனை கொண்டாடும் வகையில் சம்மர் ஃபெஸ்டிவலில் 150 வகையான மலர் பல கண்காட்சி நடத்தணும். இப்போ 2ஆம் சீசனை ஒட்டி 2 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இதில் ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஹாலண்ட் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையான மலர் விதைகளை நாற்றுகளாக நாங்கள் ரெடி பண்ணி இன்றைக்கி நட்டிருக்கோம். இன்றைக்கி முதல்ல பால்சம் வெரைட்டியை 2ஆம் சீசனுக்காக முதற்கட்டமாக தொடங்கி வச்சுருக்கோம். பால்சம், கேலண்டோனா, சால்வியா, பெட்டூனியா, மெரிகோல்டு, இன்கா மெரிகோல்டு, டெல்ஃபீனியம் இந்த மாதிரியான வெளிநாட்டிலேருந்து இறக்குமதிப்பட்ட அரிய வகையான மலர் செடிகளே நட்டு இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பாங்கன்னு நாங்கள் நம்பி இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோம். இதுக்கு பூங்கா பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. டாடா நகரிலிருந்து சென்னை அரக்கோணம் வழியாக எர்ணாகுளம் வரை செல்லும் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக வேலூர் போதைப்பொருள் தடுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம், அப்துல் ஆகிய 2 இளைஞர்கள் வைத்திருந்த 3 பைகளில் 10 பொட்டலங்கள் கொண்ட 14 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 2 நபர்களை கைது செய்து அரக்கோணம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து மதுவிலக்கு காவல்துறை அவர்களை கைது செய்ததுடன் கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா போதையில் வந்த இருவர் சின்னமனூர் பழையபாளையம் சாலை பகுதியில் ரகளையில் ஈடுபட்டு முதியவர் ஒருவரின் மண்டையை உடைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இருவரையும் கஞ்சாவுடன் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து சின்னமனூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் கூட்டுறவுத்துறை சார்பில் ராசிபுரம் அடுத்த சௌதாபுரம் பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்நோக்கு சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் சௌதாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பெட்ரோல் விற்பனை நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பெட்ரோல் விற்பனை நிலையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். திருப்பூர் அடுத்த கரைப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகு. இவர் வீரபாண்டி அடுத்த நொச்சிப்பாளையம் பிரிவில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் தனது ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தனது ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அவர் புறப்படும்போது திருப்பூரிலிருந்து பல்லடம் நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவரது ஆட்டோ மீது மோதுவது போல வந்து நின்றுள்ளது. அப்போது அவர் பார்த்து போகும்படி கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட் இளங்கோ என்ற இளைஞர் அழகுவை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவிடம் பேசியுள்ளனர். அப்போது இளங்கோ அவர்களையும் தரைக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக வீரபாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை தாக்கிய சிசிடிவி காட்சி வைரலாக பரவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாரதகுடி திட்டு மலைக்காளி கோவில் பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 124 கிலோ கஞ்சாவை கடந்த 7ஆம் தேதி போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவற்றை ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து காரில் கடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் அந்த இளைஞர்களுக்கு போலீஸ் குறித்து தகவல் தெரிவித்து வழிகாட்டிய திருச்சி தில்லை நகரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து 2 கார்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.